தீவிரவாத தாக்குதல் பற்றி இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? விளங்கல வாங்கி சொல்லுங்க. அப்படி காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடக்குது, அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது சொல்லிட்டு காஷ்மீரை பற்றி கேட்கிறாரு. அவருக்கு இப்ப தமிழாக்கமும் இதுவும் கொடுக்கப்படுது. இந்தியாவில் உலகத்திலையும் பரபரப்பான செய்தி காஷ்மீருடைய பிரச்சனை. அந்த காஷ்மீர்ல இப்ப ராணுவத்தெல்லாம் குவிக்கப்பட்டு ஒரு நெட்வொர்க் எல்லாத்தையும் தடை செய்து பள்ளிக்கூடங்கள்லாம் மூடி ஊரடங்கு சட்டம் போட்டு ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை அந்த மாநிலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்து என்ன விவரம்னு அவர் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம வழங்கிக் கொள்ளணும், இந்த காஷ்மீர் பிரச்சனை முஸ்லீம்கள் பிரச்சனை மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் தான் இப்படித்தான் நாட்டை எதிர்க்கிறாங்க, நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, நிறைய பேர் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் காஷ்மீர் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாடு வெள்ளக்காரன் அடிமையா இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெள்ளக்காரன் அடிமையா இருந்த நாடு எது? இந்தியாவும் அடிமையா இருந்துச்சு. இப்ப இருக்கிற பாகிஸ்தான் இருக்க அதுவும் அடிமையா இருந்துச்சு. பங்களாதேஷ் இருக்க அதுவும் அடிமையா இருந்துச்சு. வெள்ளக்காரனுடைய இந்தியா என்பது இந்த இந்தியா, இப்ப இருக்கிற பாகிஸ்தான், இப்ப இருக்கிற பங்களாதேஷ், இந்த மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் அன்னைக்கு உள்ள இந்தியா. இந்த இந்தியாவுக்கு தான் வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்கறான். அப்ப வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணும்போது கூட இந்த காஷ்மீர்ங்கிற நாடு இருக்குல்ல, அது வெள்ளக்காரன் இருக்கல. நல்லா விளங்கிக்கணும். காஷ்மீர்ங்கிற ஒரு நாடு அது ஒரு மன்னரின் கீழே தனி ஆட்சியாக நடந்து வந்தது காஷ்மீர். வெள்ளையன் காலத்தில் கூட காஷ்மீர் எதுல இருக்கல? இந்தியாவில் இருக்கல. இந்தியா இருந்தது. இப்ப எதை இந்தியான்னு சொல்றோமோ அது இருந்தது. எதை பாகிஸ்தான் சொன்னோமோ அது இருந்தது. பங்களாதேஷ் சொல்றோம்ல அது வெள்ளக்காரன் இருந்துச்சு. அவன் தான் சுதந்திரம் கொடுக்கறான். அவன் சுதந்திரம் கொடுக்கும் போதும் கொடுத்ததுக்கு முன்னாடியும் காஷ்மீர் இந்தியாவில் இருந்துச்சா? யாரையா சொல்லுங்க இருந்துச்சு? இருக்கல. அது ஒரு தனி நாடு. காஷ்மீர் என்பது ஒரு தனி நாடு. வெள்ளக்கார சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன செஞ்சான்னு கேட்டா, பாகிஸ்தான் என்று பிரித்து நமக்கு ஒரு நாளைக்கு முந்தி அவனுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டான். நமக்கு ஆகஸ்ட் 15 அவனுக்கு ஆகஸ்ட் 14 நினைஞ்சிட்டான். ஒரு நாளைக்கு முந்தி அவனுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டான். நமக்கு ஒரு நாள் தள்ளி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இந்த காஷ்மீரை அவன் கொடுக்கவே இயலாது, அவன்கிட்ட இருக்கல. காஷ்மீர் என்பது அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து ஏதோ ஒரு பக்கம் சேர்த்து விட்ட நாடு கிடையாது. அதுக்கு முந்தியும் தனி நாடாக இருந்தது. நாடு சுதந்திரம் அடைஞ்சவன அந்த காஷ்மீர் சுதந்திர அடைவதற்கு முன்னாடி எப்படி அந்த மன்னரின் கீழே இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. மன்னர் யாரு? காஷ்மீர்ல முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு மாநிலமா இருந்தாலும் அந்த காஷ்மீர்ல ஹரிசிங் என்ற ராஜா ஹரிசிங் என்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறார். காஷ்மீர் மன்னர் ஆட்சியில் இருக்கிறது, ஜனநாயகம்லாம் இல்ல. ராஜா அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹரிசிங் என்கிற ஒரு மன்னர் அந்த நாட்டுக்கு அதிபரா மன்னரா இருக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்தியா இந்த பக்கம், அந்த பக்கம் பாகிஸ்தானு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, சுதந்திரம் அடைஞ்சவன பாகிஸ்தானை சேர்ந்த அந்த பழங்குடி மக்கள் எல்லாம் இந்த காஷ்மீர் நம்மளோட சேர்த்துக்கிறோம் உள்ள நுழைஞ்சு வர்றாங்க. பழங்குடி மக்கள் ராணுவம் முறைப்படுத்தப்படல. பழங்குடியின மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச கத்தி கடப்பார அறுவெல்லாம் தூக்கிட்டு, காஷ்மீருங்கிறது இந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் இருப்பான், இந்த பக்கம் இந்தியா இருப்பான், நடுவுல மாட்டிக்கொண்ட ஒரு பகுதி. நடுவுல மாட்டிக்கிற போது இந்த காஷ்மீர் நம்மளோட சேர்ந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவனுக்கு நினைப்பு. அவன் என்ன செஞ்சுட்டான்டா, உள்ள இந்த காஷ்மீர் பழங்குடி மக்கள் எல்லாம் ஒரு 40% அளவுக்கு காஷ்மீருக்குள்ள வந்துட்டான். அவன் எடுத்துக்கிட்டான். காஷ்மீர் பாகிஸ்தான் பக்கம் எடுத்துக்கொண்டான். அப்ப என்ன செய்யற, இந்த மன்னர், இந்த காஷ்மீருடைய மன்னர் ஹரிசிங் என்ன செய்யறாரு, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் உள்துறை மந்திரியா இருக்காரு, ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்காரு. அவற்றை சரணடைகிறார். என்ன செய்யறாருன்னா, இவங்களை காப்பாத்துங்க, எங்க நாட்டை பாகிஸ்தான்காரன் ஆக்கிரமிக்கிறான் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, காப்பாத்துறதா இருந்தா எங்களோட நீ இணையணும். அவங்க என்ன செய்யறாங்க, டெம்பரவரியா தான் இணைவோம், பர்மனண்டா இணைய மாட்டோம். என்ன டெம்பரவரியா இணைகிறதுன்னு கேட்டா, நீங்க இந்தியாவுடைய சட்டத்தையே நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாட்டோம், நாங்க தனி நாடு தான். என்னத்தை ஏத்துக்கிறோம்? ரூபா நோட்டு இந்தியா ரூபா இருக்கட்டும், ராணுவம் இந்திய ராணுவம் இருக்கட்டும், வெளி விவகாரம் பாஸ்போர்ட் விசா எடுத்து ஒன்னாது போறது அது இந்தியாவில் இருக்கட்டும். மீது எல்லாமே நாங்க, என்னுடைய ராஜா, நான் தான் ராஜா,
எனது கண்ட்ரோலில் தான் இருக்கும், எங்க கையில தான் இருக்கும். இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களை நம்பி உங்களோட சேர்றோம். அது போக கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த காஷ்மீரை கைப்பற்றி, பாகிஸ்தான்ல உள்ள காஷ்மீரை கைப்பற்றி இந்த காஷ்மீரை சேர்த்து மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு வைக்கணும். என்ன ஓட்டெடுப்பு? நீங்கள் இந்தியாவோடு இருக்கிறீர்களா, நீங்கள் பாகிஸ்தானோடு இருக்கிறீர்களா, அல்லது தனி நாடா இருக்கிறீங்களா? 3 கேள்வி தான் கேட்கணும் என்று ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு ஐநாவுக்கு முன்னால், ஐக்கிய நாடு சபை முன்னால் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுகிறது. ஏற்பட்ட பிறகு அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்ப சில கண்டிஷன் போடுறாங்க. அவங்க வேற நாட்டுக்காரங்க, நல்லா கவனிக்கணும், நம்ம நாட்டுக்காரங்க கிடையாது. வெள்ளக்காரங்க காலத்தில் அவங்க இந்தியா கிடையாது, அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போக முடியாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எங்களுக்குன்னு சில சட்டங்களை வச்சிருக்கிறோம், அதை நாங்கள் மாற்ற மாட்டோம். என்ன சட்டம்? இந்த காஷ்மீருடைய அதிபர் இருக்கார்ல, அவரை நாங்கள் முதலமைச்சர்னு சொல்ல மாட்டோம், பிரதமர் தான் சொல்லுவோம். காஷ்மீர் பிரதமர் அப்படிதான் சொல்லுவோம். நேரு காலத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டுச்சு. காஷ்மீர் முதல்வர்னா அந்த உங்க நாளா போயிருது. காஷ்மீர் பிரதமர் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். இந்தியா ஒத்துக்கிறது ஒப்பந்தத்தில். அடுத்தவங்க செய்றாங்கன்னு கேட்டா, நீங்க உங்களுக்கு ஒரு மூவர்ண கொடி வச்சிருக்கிறீங்க, தேசிய கொடி. இது எங்க கொடி கிடையாது, எங்களுக்குன்னு சிவப்பு கடல்ல வெள்ளை கொடா போட்டிருக்கோம், காஷ்மீர் கொடி. அதான் எங்க தேசிய கொடி. சுதந்திர தினத்துல எல்லாத்திலையும், சட்டசபையில, அரசாங்க அலுவலகத்தில எல்லாம் எங்களுடைய தேசிய கொடியை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். உங்க தேசிய, நீங்க வேற நாடு, நாங்க ஒப்பந்தத்தில் உங்கள்ட்ட சேர்ந்திருக்கிறோம். ஒப்பந்தத்தில் சேர்ந்திருக்கும் போது நீங்க அந்த கொடியை ஏற்றணும் எங்களை சொல்லக்கூடாது. அப்ப காஷ்மீர் பிரதமர் நாங்க சொல்லுவோம், எங்களுடைய கொடியைத்தான் நாங்க ஏற்றுவோம். எந்த ஒரு மத்திய அரசாங்க சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த காஷ்மீர் சட்டசபையை கூட்டி அவங்க ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் சொல்லும். அப்படி இல்லாவிட்டால் காஷ்மீர்ல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு சர்த்து போடுறாங்க. அதை இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிருச்சு. அது போக காஷ்மீர்ல காஷ்மீரிகளை தவிர யாரும் சொத்து வாங்கக்கூடாது. ஒரு நாட்டில் போய் இன்னொரு நாடு சொத்து வாங்க முடியாதுல்ல. ஒரு நாடு நம்ம நீங்க போய் கொழும்புல சொத்து வாங்க முடியுமா? இலங்கையில வாங்க முடியாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது எங்க நாடு, இதுல நீங்க உங்க ஆட்களை கொண்டா குவிச்சு எங்க சொத்தை வாங்கிடக்கூடாது, நாங்க உதவிக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். அவனுடைய பாகிஸ்தான்காரனுடைய அத்துமீறலுக்காக வேண்டி நம்பி நாங்கள் உதவி கேட்டு வந்திருக்கிறோம். அதனால இந்த வரிகிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிறங்க. நோட் அடிக்க ரூபாய்க்கு 100 ரூபா நோட் அடிச்சா எல்லாம் உங்களுக்கு தானே போக போகுது. உங்களுடைய வரிமுறை எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அது எங்க நாடா தான் இருக்கும். ஓட்டெடுப்பு நடத்தணும் சொன்னாங்க. இதுதான் பிரச்சனை ஆரம்பம். இதை சொல்லிட்டு தான் அரசியல் சட்ட புஸ்தகத்தில் ஏத்துறாங்க. அதை என்ன ஏத்துறாங்க? 371வது பிரிவு எடுத்திருக்காங்க, நீக்கிட்டாங்கிறாங்கல்ல 370. அந்த 370 என்ன இருக்குன்னு கேட்டா இந்த விஷயமெல்லாம் இருக்குது. இப்படித்தான் நடந்து கொள்ளணும், இதான் சட்டம், அவங்களுடைய தனி சட்டம் இருக்கு. அரசியல் சட்ட புஸ்தகத்தில் எழுதிட்டாங்க. எழுதுனா ஒரு நாடு என்ன செய்யணும்? முஸ்லீம் இருக்கிறாங்க, நீங்க பாக்காதீங்க. அந்த மக்கள் அப்படி மக்களும் கிடையாது. இந்து மன்னர்கள் அவங்க இருக்கிறாங்க பாருங்க. நீண்ட காலமாக பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் இருந்து அவரோட ராஜா இந்து. இப்ப கூட கரண் சிங் ஒருத்தர் காங்கிரஸ்ல எம்பியா இருக்காரு, அவருடைய தாத்தா தான் ஹரிசிங்கிறவர். அப்ப இந்து மன்னரின் கீழே பல ஆண்டுகள் அந்த முஸ்லீம் மக்கள்லாம் இருந்தாங்க. எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாத மக்கள், மத வெறி இல்லாத மக்கள். நாம மெஜாரிட்டி தான் நம்ம கையில ஆச்சிருக்கணும். மெஜாரிட்டி அவங்க இருந்தும் கூட ஒரு இந்து ராஜாவை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு மக்களா இருக்கும் பொழுது இந்திய அரசாங்கமும் சரி, பாகிஸ்தான் அரசாங்கமும் சரி, அந்த பகுதியை நம்ம சுட்டுக்கணும் 2 பேர் நினைச்சாங்களே தவிர அது ஒப்பந்தப்படி நடக்கணும். ஒரு நாடு ஒப்பந்தத்தை நிறைவேற்றாடி உலகத்துல மரியாதை இருக்குமா? அரசாங்கம் தான் போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றலைன்னா அது துரோகம் இல்லையா? உலகத்துல கெட்ட பேர் வராதா? இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுன்னு கட்ட ஆரம்பிச்சாங்க. மக்கள்லாம் கட்ட ஆரம்பிச்ச இந்திய அரசாங்கம் அதுக்கு போராடின ஆளுகள்லாம் பிடிச்சி உள்ள போட்டுச்சு. அப்பதான் முதல்ல தேசிய பாதுகாப்பு சட்டம் என்எஸ்சியை கொண்டு வர்றாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் சொல்லி இந்த மாதிரி பேசுறாங்கலாம் பிடிச்சி உள்ள போடணும். அப்படி வரும்போது அண்ணாதுரை கூட கைவிட்டார். அதை அண்ணாதுரை இங்க இருந்து தனிநாடு கேட்டார்ல, இந்தியா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்நாடு தமிழருக்கு சொல்லி நினைச்சாரு. அவர் திராவிட நாடு கோரிக்கையை கேட்டாரு. கேட்கும் பொழுதுதான் இந்த சட்டம் வந்தவன் அவர் வாய முடிக்க நினைச்சிட்டாரு. நாங்க இந்த நியாயங்கள் அப்படி இருக்கிறது, கோரிக்கை கைவிட்டுட்டோம் அப்படின்னு என்ன சொன்ன உள்ள போட்டுருவாங்க. அப்ப காஷ்மீர்ல அன்றைக்கு பிரதமராக இருந்த, பிரதமர் தான் சொல்லணும், அவரை பிரதமராக இருந்த ஷேக் அப்துல்லா பிடிச்சி 18 வருஷம் ஜெயில வச்சாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில். இங்க நம்ம கொடைக்கானல்ல அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு அவர் வேற எங்கேயும் காஷ்மீர்ல வைக்க முடியாது.
வேற எங்கேயாவது வைக்கிறாந்தா காஷ்மீர் கிளைமேட் இருக்கிற இடத்துல வச்சா தான் ஒரு செத்து போயிடுவார். அவர் குழு குழுந்த இடத்துல இருந்தவர். அதுக்காக அவரை கொடைக்கானல் கொண்டு வந்து வச்சாங்க. கொடைக்கானல்ல அவர் நினைச்சாங்க தனி வீட்டுல ஜெயில வச்சாங்க. யார ஷேக் அப்துல்லா. அவர் என்ன கேட்டாரு, சொன்ன ஒப்பந்தப்படி நடங்க, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, விரத மருதர் நீக்கினாங்க, கொடியை நீக்கிவிட்டாங்க, எல்லா சேர்த்து நீக்கிட்டாங்க, ராணுவத்தை கொண்டு சுத்தி வளைச்சிட்டாங்க. வளைச்சு என்ன செய்யறது, நாங்க உங்களை தனி நாடு, எங்க நாடு தான், எங்களை சேர்ந்ததுதான் இப்ப சொல்றாங்க. இது நம்ம என்ன பாக்கணும்னு கேட்டா, நம்ம அண்ணன் தம்பியே ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் சொத்து ஆக்கிரமிச்சாங்க, நம்ம கண்டிக்கணும். நம்ம அண்ணன் தானே செய்யறான்னு பார்க்க கூடாது. நம்ம நாடு செய்து என்பதற்காக என்னுடைய எல்லா செயலும் நியாயப்படுத்த முடியாது. இப்ப அமெரிக்காக்காரன் வந்து ஆப்கான்ல குண்டு போட்டான்ல, அமெரிக்கா மக்கள் போராடினாங்களா இல்லையா? அவன் நாட்டுக்காரன் செஞ்சு நியாயப்படுத்தினாங்களா? வீட்டு போராடினாங்க. எப்படி செய்யலாம், நீ அந்த அப்பாய் மேல எப்படி குண்டு போடுவேன், நாங்கள் தானே இந்த நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஒரு மனநிலையில் பார்த்தோமையானால் காஷ்மீர்ல நீங்க செஞ்சு அவனா விரும்பி வரட்டும், மனசை வெல்லுங்க. இவ்வளவு முஸ்லீம்கள் இந்தியாவில் நாங்க இருக்கலையா? இந்த ஹைதராபாத் நிஜாம் அவர் தனியா தான் வச்சிருந்தாரு ஆந்திராவில். அவர் மனப்பூர்வமா வந்து அந்த அறையை ஒத்துக்கிட்டு பேசுனீங்க, சேர்ந்துகிட்டாரு பஞ்சாயத்துல. அந்த மக்கள் இப்ப முஸ்லீம் தானே இந்தியாவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. மனசை வெல்றதுக்கு பதில் அவனை எதிரியாக்கி, அவனை தனிமைப்படுத்தி, அவன் கோரிக்கையை செவிமடுக்காம, பேச்சுவார்த்தை நடத்தாம அழகான முறையில் ஓட்டெடுப்பு நடத்தி செஞ்சிருந்தார்களே, ஆனால் கண்டிப்பாக அவங்க இந்தியாவில் மனப்பூர்வமா சேர்ந்திருப்பாங்க. அந்த பாகிஸ்தான் சேர்ந்து பாகிஸ்தான் பக்கம் இருக்க ஒரு காஷ்மீர் அதுவும் சேர்ந்து இங்க வந்திருக்கும். ஒரு இன்னொரு நாட்டுக்காரன் வந்து அவன் மனப்பூர்வமா வர்ற மாதிரி செஞ்சாதான் உலகம் ஏற்றுக்கொள்ளும். வலுக்கட்டாயமா பிடிக்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா உலக நாடுகள் என்ன செய்யணும், நம்மள்ட்ட அக்ரிமெண்ட் கூட பயப்படுவாங்க. இந்தியாவில் எதுவும் போட்டுப்படி இல்லைன்றுவாங்க. அரசியல் புஸ்தகத்தில் எதுவும் இல்லைங்கிறாங்களே அப்படின்னு சொல்ல மாட்டானா? அரசியல் சட்ட புஸ்தகத்தில் இருந்து நீக்குவார்களே, ஆனால் இவரை நம்பி எப்படி ஒப்பந்தம் போடுவது? இதுதான் இப்ப உள்ள பொருளாதார நெருக்கடிக்கு காரணம். இப்ப பொருளாதார நெருக்கடி பேப்பர்ல படிக்கிறீங்களே, வெளிநாட்டுக்காரன் போட்ட காசை எடுத்துட்டு போறான். ஏன் எடுக்கிறான்? இது வரைக்கும் எடுக்கா, இப்ப எடுக்கிறான். வெளிநாட்டுக்காரங்க ஒண்ணாந்து நம்ம நாட்டில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல கோடி கோடியா போட்டான். அவன் என்ன வச்சுக்கிறான், ஆஹா இந்தியாவை நம்பி நம்ம போட்டோன்னு வைங்க, ஒரு உத்தரவு போட்டு எடுத்துருவாங்க, நம்மளை தெருவு விட்டுருவாங்க. அவன் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போனவன கம்பெனி எல்லாம் மூடுறாங்க. கம்பெனியை மூடுனா 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பேருக்கு வேலை இல்லை. ஒவ்வொரு கம்பெனில 10 லட்சம் பேர் வேலை செய்யறான். 10 லட்சம் பேர் தெருவுக்கு வா. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன? வெளிநாட்டு பணக்காரங்க காசை போட்டா தான் தொழிற்சாலைகள் உருவாகும். தொழிற்சாலை உருவானா தான் அதிராம்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை உண்டானால் இந்த சுற்றுவட்டாரத்தில் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். பெரிய தொழிற்சாலை 10 லட்சம் பேர் கூட வேலை கிடைக்கும். அப்ப 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு விஷயம், ஒரே ஒரு முதலாளி பணத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னா சொருள் நிக்கணும். இப்ப பல பார்ல கம்பெனி, பிரிட்டானியா கம்பெனி, போர்டு கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனி எல்லாம் மூடிட்டு வர்றாங்க, ஆட்குறைப்பு செய்யறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இதுக்கு முந்தி இல்லாம இப்ப திடீர்னு வருகிறது. அவனுக்குலாம் வேலை இல்லாம அவன் என்ன செய்வான்? அற்பமான குறிக்கு அவன் வர தயாரிப்பான். நீங்க 20 ரூபா வாங்கினா 10 ரூபா உங்களுக்கு தருவாங்க. மாசம் 20 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னு கேட்டா அவன் எனக்கு 10 ரூபா கொடுங்க போதுன்னு வரப்போறான். இப்ப அப்ப உங்களை விரட்டி விட்டுட்டு அவனுக்கு 10,000 ரூபாய்க்கு அவன் என்ன செய்வாங்க? எல்லா மக்களோட வயிற்றுலையும் அடிக்க போற அளவுக்கு அதல பாதாளத்துக்கு போனதுக்கு என்ன காரணம்? ஒரு கவர்மெண்ட் வந்து நாம செஞ்ச அக்ரிமெண்டையே மீறுவோமே என்று சொன்னால், அரசியல் புஸ்தகத்தில் எழுதிவிட்டு மீறணும் என்று சொன்னால், உங்களை நம்பி எப்படி வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனுடைய கம்பெனி என் கம்பெனின்னு வைக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு பயத்தை உண்டாக்கி இப்ப என்ன ஆகுது? நாடு பள்ளத்தை நோக்கி போய் சின்ன விஷயம் நினைச்சிட்டாங்க. இது பாரதூரமான விளைவு. உலக நாட்டில் கைப்பற்றிக்கலாம். பல ராணுவம் இருக்குன்னு சொன்னா அதை வச்சு யார் இடத்தையும் கைப்பற்றிக்கலாம். அதல்ல வெற்றி. வெற்றிங்கிற நாட்டுக்கு பின் விளைவு என்ன? அதுக்கு என்ன பாதிப்பு வரும்? அப்போ ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருந்த வேலையை ஒட்டு மொத்தமா நினைஞ்சிட்டாங்க. அரசாங்கம் செஞ்சு ராணுவத்துக்கு ஊற்றி வச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு வர செலவு எல்லாம் அடக்குமுறையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இதுல வந்து நம்ம அரசாங்கம் செய்து எந்த வேலையும் ஏத்துக்கிற முடியாது, செஞ்சிருக்க கூடாது. ஏன்னா இன்னொரு நாட்டில் நம்ம ஒப்பந்தம் போட்டோம்னா அரசியல் புஸ்தகம்ங்கிறது தியாகம் செஞ்ச மக்களை விட உங்களுக்கு நாட்டுப்பட்டு கூடி போச்சா? அந்த புஸ்தகம் எழுதுனது யாரு? நேற்று வந்த நீங்க எழுதல, ரத்தம் சிந்தின அவன் எழுதுன புஸ்தகத்தை. நாட்டு விடுதலைக்காக வேண்டி ரத்தம் சிந்திய மக்களுக்கு காலத்துலதான் அரசியல் சட்ட புஸ்தகம் எழுதப்படுது. அவனுக்கு இல்ல தேசபக்தி நமக்கு பொங்கி வந்துருமா? இவர்கள் எவனுமே தேசத்துக்கு தியாகம் செஞ்ச ஆள் கிடையாது. விடுதலை போராளிகள் யாருமே கிடையாது. அப்ப விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தான் இந்த நாட்டின் மீது அதிகமான பக்தி இருக்கும். அவன் எழுதின அந்த சட்டத்தை வாக்குறுதிய இவன் வந்து மீறினாண்ட என்ன அர்த்தம்? இதை உடைச்சு சொல்வதற்கு மக்கள் தயாரா இல்ல. இந்து முஸ்லீம் ஆக்கி விட்டு போயிடுறாங்க.
முஸ்லீம் மேட்டரா இது? நாட்டை பாதிக்கிற ஒரு விஷயம். நான் தான் தெருவு நீ தான் தெருவு நிப்ப. ஒரு 50 லட்சம் பேர் வேலை இல்லாம போயிட்டா எல்லாருக்கும் தானே பாதிக்க போறோம். விலைவாசி ஏறுமா இல்லையா? இப்ப விலைவாசி ஏறுது, பொருள்கள் எந்த வியாபாரத்தையும் கேளுங்க, வியாபாரம் இருக்காண்டு 3 மாசமா வியாபாரம் இருக்காண்டு கேளுங்க. வியாபாரத்தை 40, 30, 50% கம்மியா பிச்சுக்கிறான். அப்ப எல்லாத்தையும் வாங்கும். 5 ரூபாய் பிஸ்கட் வாங்க யோசிக்கிறார்கள் பார்ல கம்பெனிக்காரன் சொல்றான். பார்ல பிஸ்கட் கம்பெனிக்காரன் அவன் என்ன செய்யறான்? 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்குவதற்கு இந்திய மக்கள் யோசிக்கும் அளவுக்கு வந்துவிட்ட காரணத்தினால் நாங்கள் ஆட்களை குறைக்கிறோம், உற்பத்தி கம்மி பண்றோம், விற்க மாட்டேங்குது. 5 ரூபாய் பிஸ்கட் விற்காத அளவுக்கு நாட்டில் மக்கள்கிட்ட காசு பணம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன காரணம்? எல்லாம் உன்னோட ஒண்ணு சங்கிலி. அதனால காஷ்மீர் விஷயம் ஒரு அறிவுள்ள ஒரு அரசாங்கம் அப்படி செஞ்சிருக்க கூடாது. அது நம்ம கைப்பற்றலாம். எப்படி கைப்பற்றணும்? அவங்களை கூல் பண்ணி வென்றெடுத்து உங்களுக்கு என்ன வேணும், நாங்க தான் நல்ல ஆட்களா, அவன் சரியா அப்படி சொல்லி அவனை கைது போட வச்சு அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா எவ்வளவு வெற்றியா இருந்திருக்கும். இந்தியாவுக்கு எவ்வளவு கண்ணியமான ஒரு பேரா இருந்திருக்கு. அவன் பாகிஸ்தானை விரும்பவே இல்லை. அவன் பாகிஸ்தான் வேணாலும் நம்பி நம்மகிட்ட வந்தான். பாகிஸ்தான்காரன் கைப்பற்ற வரும்போது விட்டுட்டு போயிருக்கலாம். அவன் பாகிஸ்தான் போக கூடாது. நீங்க வந்த மக்களை பாகிஸ்தான்காரன் ஆக்க பாக்குறாங்க. அதான் இப்ப விஷயம். அதனால காஷ்மீர் விஷயத்துல அது நம்ம நாடு இல்லைங்கிற விளைவிக்கிறங்க. ஜனகணமனவுல காஷ்மீர்லாம் வரல. நல்லா விளைவிக்கிறவங்க வெள்ளக்கார ஜனகணமனை காஷ்மீர் இல்ல. பஞ்சாப் இருக்கு, திராவிட இருக்கு, உத்கல் இருக்கு, வங்காளம்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குது. அதை காணும். அப்ப நம்மளா பின்னாடி சேர்க்கிறோம். இதெல்லாம் சரியில்லை. உறப்பிடிச்சணும், ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் ஒரு அரசாங்கம் போட்ட அக்ரிமெண்டா இருந்தாலும் அடுத்த அரசாங்கம் நிறைவேற்றணும். மீறினோம்னா உலகத்துல கெட்ட பேர். நம்ப மாட்டாங்க. யார் நம்ம பங்கு சந்தை ஏன் சரியுது? பங்கு சந்தையில பணம் போட்டவன்லாம் வெளிநாட்டுக்காரன் ஜாஸ்தி. அவன் பாக்குறான், ஆகா அந்த பங்கு சந்தைக்கு ஏதாவது புதுசாக சட்டத்தை போடுவாங்க, சட்டத்தை போட்டா பணம்லாம் அவன மாதிரி இல்லைன்றாங்க, வெளிநாட்டுக்கார பணத்தை எல்லாம் பரிந்துரை பண்றோமாங்க, நம்ம தெருவு நிக்கிறோம் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் எல்லா பணத்தை எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னு கேட்டா இங்க உருவ பாதிக்குது. நம்ம எல்லாருக்கும் பாதிப்பு, ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதிப்பு. அப்படியான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆகல. இந்த விஷயங்கள் சரியாக நிறைய மக்கள் புரியாம தான் இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு காஷ்மீர்ல குழப்பம் பண்றாங்க, இவங்க நல்லா அடிக்கணும் இப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து பாக்குறாங்களே தவிர அதனுடைய உண்மை என்ன அதை பார்க்கல. அடுத்த கேள்வி.